தமிழக முதலமைச்சர் மற்றும் நடிகை திரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் பேசியதாக கூறப்படும் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழக மதுரை வடக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோப்புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ விஜயன்பன் கல்லானை தலைமையில் மகளிரணி நிர்வாகிகள், புடூர் பகுதிச் செயலாளர் அசன், கோரிப்பாளையம் பகுதிச் செயலாளர் ஜெயனலாவுதீன், கே நகர் பகுதிச் செயலாளர் தளபதி எம்.டி. வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேச்சைக் கண்டித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு விளக்கமளித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தையொட்டி அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சிறிது நேரம் முழக்கங்களுடன் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் பின்னர் அமைதியாக நிறைவடைந்தது. உதயநிதியை கண்டிக்கின்றோம். போராட்டம் போராட்டம், இது டிவிகே சார்பில் போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தீய சக்தி உதயநிதியை கண்டிக்கின்றோம். போராட்டம் 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 போராட்டம், இது டிவிகே சார்பில் போராட்டம். உதயநிதியே உனக்கு அரசியல் ஒரு கேடா? ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாயா? ஆபாச ஆட்டம் நடத்த ஆபாச நிதியே உனக்கு அரசியல் ஒரு கேடா? ஆபாச நிதியை அரசியலை விட்டு ஓடு. உதயநிதியை கைது செய், உதயநிதியை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், உதயநிதியை கைது செய், உதயநிதியை கைது செய். இரட்டை வசனம் பேசும் உதயநிதி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.